எம்பிபிஎஸ் படிக்க இடம் கிடைத்தும் கட்டணம் செலுத்த வசதி இல்லாததால் கல்லூரியில் சேர முடியாத சூழலில் மாற்றுத்திறனாளி மாணவர் ஒருவர் தவிப்புக்கு ஆளாகியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முல்லைவாசல் கிராமத்தைச் சேர்ந்த பூமையில் என்பவரின் மகள் கயல்விழி. மாற்றுத்திறனாளி மாணவியான இவருக்கு திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் படிப்பதற்கான இடம் கிடைத்துள்ளது. ஆனால் குடும்ப சூழ்நிலையால் மகளை படிக்க வைக்க முடியாத நிலை இருப்பதாக கயல்விழியின் தாய் பூமையில் கூறுகிறார். கூலி பாடுபாடு செஞ்சு தான் நாங்கள் ஏதாவது பிள்ளைகளை படிக்க வச்சோம். அது கொஞ்சம் நல்ல முறையில் படிச்சிருந்தாச்சு எங்களுக்கு பேர் ஏதோ வாங்கி கொடுக்குது. அதுக்கு இன்னமும் கஷ்டமாக இருக்குது. உங்கள் உதவியை நாங்கள் தயவு சேர்ந்து அதை எதை கொடுப்பீங்கன்னு கேட்குறோம். அம்மா நான் வண்டி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்ன வரைக்கும். அதனால் ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் உதவி பண்ணீங்கன்னு தான் நாங்கள் இருக்கிறோம். என்னோடய சின்ன வயசு ஆசை எம்பிபிஎஸ் ஆகணும்னு ஆசை. அது எனக்கு கிடச்சிச்சு. நான் வந்து சென்னைக்கு கவுன்சிலிங் போயிருந்தேன். அங்கே எனக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருந்துச்சி. திருவாரூர்லேயே கிடச்சிருந்துச்சி. நாங்கள் சேர்ந்தேன். அப்புறம் எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அம்மா வந்து கூலி வேலை தான் செய்கிறாங்க. இப்போ வந்து எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சதுனால எனக்கு 1 லட்சம் கட்டணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது என்னால் கட்ட முடியாது. கயல்விழியின் மருத்துவ படிப்புக்கான செலவை அரசு ஏற்க வேண்டும் என்று கோரி முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கு மனு அனுப்பியுள்ளதாக மாணவியின் பள்ளி ஆசிரியர் தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட்டு கிடச்சிருக்கு. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பத்தின் சூழ்நிலை கருதி மேற்கொண்டு படிப்பை படிக்கிறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 75,000 1 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகுங்கிற ஒரு ஐயப்பாடோடு இருக்கிறதுனால இந்த நிலையை வந்து நம்ம தமிழக முதலமைச்சருக்கும் கோரிக்கையாக வச்சுருக்கோம். அவங்களும் வந்து கருணையோட பரிசீலனை செஞ்சு இந்த குடும்பத்திற்கு ஒரு தன்னிறைவை கொண்டு வருவதற்காக அவங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்புகிறோம். அந்த பொண்ணுக்கு எம்பிபிஎஸ் சீட்டுக்காக நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அது கிடச்சிது. கவுன்சிலிங் மெட்ராஸ் போய் வாங்கிட்டு வந்தோம். திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில் கிடச்சிது. அதுக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு எங்கிட்ட பொருளாதார உதவி இல்லை. அந்த பொருளாதார உதவியை தேடி முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நாங்கள் தபால் போட்டிருக்கோம். அதில் பரிசீலனை பண்ணி அந்த பொண்ணுக்கு படிப்பு செஞ்சால் எங்களுக்கு உதவியாக இருக்கும். கணவர் இல்லாத சூழ்நிலையில் கூலி வேலை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வரும் கயல்விழிக்கு தொண்டு நிறுவனங்கள், சமூக ஆர்வலர்கள் உதவ வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ராஜசேகர்.